ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஜேபிஆர் லேர்னிங் கிராமர். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கண்டிஷ்னல் கிளாஸஸ்னால் என்ன, இதில் எத்தனை டைப் ஆஃப் கண்டிஷ்னல் இருக்குது, இதுக்கு நம்ம எப்படி வந்து கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறது, இது நம்ம என்னென்ன சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுவோம், என்ன டென்ஸ் யூஸ் பண்ணுவோம், இது பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கண்டிஷ்னல் கிளாஸஸ் அப்படின்றது என்னென்னா, இப்போ இந்த கண்டிஷ்னல் கிளாஸஸ் அப்படின்றது நம்ம இஃப் கிளாஸ் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம கண்டிஷ்னல் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இஃப் கிளாஸ் வந்து நம்ம இது வந்து ரொம்பவே சிம்பிள். நம்ம டெய்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் தான். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், நீ நல்லா படிச்சேன்னா நீ பாஸ் பண்ணலாம், நீ மழையில் நனைஞ்சேன்னா சிக்காயிடுவேன், இப்போ நான் வந்து ஒரு பேர்டாக இருந்தேன்னா நான் வந்து பறப்பேன், நான் உன்ன மாதிரி இருந்தேன்னா தைரியமாக பேசுவேன், நீ எனக்கு கால் பண்ணியிருந்தேன்னா நான் உன்னை கூப்பிட்டு போயிருந்திருப்பேன், நீங்கிட்ட வந்து முன்னாடியே கேட்டிருந்தா நான் செஞ்சுருப்பேன், இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா. இந்த மாதிரி சென்டென்ஸ் இல்லாமல் நம்ம இஃப் கிளாஸ் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுக்கு வந்து ஒவ்வொரு சுச்சுவேஷன் இருக்கும், ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் அதுக்கு அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த கண்டிஷனல் நம்ம சொல்லுவோம். இப்போ ஜீரோ கண்டிஷனல் அப்படின்னு பார்த்தீங்க, இதில் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் கண்டிஷனல் இருக்குது. இப்போ ஜீரோ கண்டிஷனல், ஃபர்ஸ்ட் கண்டிஷனல், செகண்ட் கண்டிஷனல், தேர்ட் கண்டிஷனல் அண்ட் மிக்ஸ்டு கண்டிஷனல். இப்போ ஜீரோ கண்டிஷனலில் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒவ்வொரு கண்டிஷனல் சென்டென்ஸும் நம்ம எந்தெந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணணும் தெரிஞ்சுக்கிட்டாலே இது ரொம்ப சிம்பிள் தான். ஜீரோ கண்டிஷனல் அப்படின்றது நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோன்னா, ஒரு ரியல் திங்ஸ் பற்றி பேசும்போது, தென் எப்பவுமே வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், ஃபேக்ட் திங்ஸ் தட் ஹேப்பன் ஆல் டைம்ஸ், எப்பவுமே நடக்கக்கூடிய விஷயங்கள், இன்னொன்று சயின்டிஃபிக் ஃபேக்ட், இது இல்லாமல் நம்ம பேசும்போது ஜீரோ கண்டிஷனல் யூஸ் பண்ணலாம். இதுக்கு நம்ம என்ன டென்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போது இந்த கண்டிஷ்னல் கிளாஸஸ் அப்படின்றது கண்டிஷ்னல் சென்டென்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா 2 பார்ட் இருக்கும் ஒரு சென்டென்ஸில். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், இஃப் இட் ரெயின் த கிராஸ் கெட் வெட். ஸோ இதில் இஃப் இட் ரெயின்க்கு அப்புறம் கம்மா இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு சென்டென்ஸ் இருக்குது, கம்ப்ளீட்டான ஒரு மீனிங் வர மாதிரி ஒரு சென்டென்ஸ் இருக்குது, த கிராஸ் கெட் வெட். அப்போ இந்த இஃப் இட் ரெயின் அப்படின்றது தான் நம்ம கண்டிஷ்னல் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து கண்டிஷன் கிளாஸ், இஃப் கிளாஸ். அதுக்கப்புறம் இருக்கிறது ரிசல்ட் கிளாஸ். கண்டிஷன் அப்படின்னா சுச்சுவேஷன். இப்போது இஃப் இட் ரெயின், மழை பெஞ்சா, இஃப் யூ ஸ்டடி ஹார்ட், நீ நல்லா படித்தேனா, இஃப் ஐ வேர் யூ, நான் உன்ன மாதிரி இருந்தேனா, இஃப் ஐ வேர் அ பேர்ட், நான் வந்து ஒரு பேர்டாக இருந்தேனா, தென் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா. இது எல்லாமே ஒரு சுச்சுவேஷன் தான். இந்த சுச்சுவேஷனை தான் நம்ம வந்து கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். கண்டிஷன் அப்படின்னா சுச்சுவேஷன். ஸோ இதுதான் வந்து நம்ம இஃப் கிளாஸ்னு சொல்லலாம், இல்லைனா கண்டிஷன் கிளாஸ்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இருக்கிறது மெயின் கிளாஸ். இது வந்து நம்ம டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இது வந்து ஒரு கம்ப்ளீட் மீனிங் கொடுக்காது. இஃப் இட் ரெயின், மழை பெஞ்சா, இஃப் திஸ் ஹேப்பன் வாட் ஹேப்பன், இது நடந்தால் அடுத்து என்ன ஆகும், மழை பெஞ்சா என்ன ஆகும், இஃப் இட் ரெயின், மழை பெஞ்சதுலாம், இது வந்து கம்ப்ளீட் ஆகலை இல்லையா, அது வந்து டிபெண்டன்ட் கிளாஸ். இந்த கிராஸ் கேட் வெட் அப்படின்றத நம்ம வந்து ரிசல்ட் கிளாஸ்னு சொல்லலாம், மெயின் கிளாஸ்னு சொல்லலாம், தென் இன்டிபெண்டன்ட் கிளாஸ்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஒரு கம்ப்ளீட் மீனிங் கொடுக்கும், த கிராஸ் கேட் வெட். ஓகே, ஸோ இதுதான் இஃப் இட் ரெயின் த கிராஸ் கெட் வெட். இதுதான் வந்து ஜீரோ கண்டிஷனல். இப்போ ஜீரோ கண்டிஷனில் வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு சயின்டிஃபிக் ஃபேக்ட், எப்பவுமே நடக்கக்கூடிய விஷயங்கள், ஒரு பாசிபிளான விஷயங்கள், இதெல்லாமும் சொல்கிறதுக்கு நம்ம ஜீரோ கண்டிஷனல் யூஸ் பண்ணலாம். இதுக்கு நம்ம இஃப் கிளாஸ், இந்த கண்டிஷன் இருக்கு இல்லையா, அதில் இஃப்க்கு அப்புறம் ப்ரெசன்ட் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ரிசல்ட் கிளாஸ்லையும் நம்ம ப்ரெசன்ட் சிம்பிள் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ரெயின் அப்படின்றது ப்ரெசன்ட் சிம்பிள், இந்த ரிசல்ட் கிளாஸில் கெட் அப்படின்றது ப்ரெசன்ட் சிம்பிள். ப்ரெசன்ட் சிம்பிள் அப்படின்றது என்னென்னா, இந்த verb 1, verb 2, verb 3 இருக்கு இல்லையா, இது ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இந்த verb 1 அப்படின்றது தான் ப்ரெசன்ட் சிம்பிள். நம்ம இந்த verb தான் நம்ம இந்த ஜீரோ கண்டிஷனலுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அடுத்து ஃபர்ஸ்ட் கண்டிஷனல்லாம் என்ன. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் அப்படின்றது நம்ம என்ன சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுவோம், முதல்ல ஒவ்வொரு கண்டிஷனலும் நம்ம என்னென்ன சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுவோன்ற தெரிஞ்சுக்கிட்டாலே ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம என்ன சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ப்ராபபிள் ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது அப்போது நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஸ்பெசிஃபிக்கான ஒரு சுச்சுவேஷனில் நம்ம யூஸ் பண்ணுறது. இது எல்லாமே பொதுவாக நடக்கக்கூடியது ஜீரோ கண்டிஷனல். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட போய்ட்டு, இஃப் யூ ஸ்டடி ஹார்ட் யூ வில் பாஸ் எக்ஸாம், அதுவும் நல்லா படிக்கிற ஒரு பையன், நீ நல்லா படித்தேன்னா நீ பாஸ் பண்ணலாம், இஃப் யூ ஸ்டடி ஹார்ட் யூ வில் பாஸ். ஸோ இந்த மாதிரி சொல்கிறது, இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ வில் இம்ப்ரூவ் யுவர் லைஃப், நீ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணினா லைஃப்பில் வந்து நல்ல பொசிஷனுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி இது எல்லாமும் ஒரு ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனலில் நம்ம என்ன பேட்டர்ன் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஈஃப் இருக்கு இல்லையா, கண்டிஷன் கிளாஸ், இதுக்கப்புறம் சப்ஜெக்ட் இருக்கும், தென் ப்ரெசன்ட் சிம்பிள் இருக்கும்.
ஸோ இந்த ஜீரோ கண்டிஷன்லேயும் வந்து இஃப்க்கு அப்புறம் ப்ரெசன்ட் சிம்பிள் தான் இருக்கும். ஆனால் ரிசல்ட்டு கிளாஸில் ப்ரெசன்ட் சிம்பிள் தான் இருக்கும் ஜீரோ கண்டிஷனலில். பட் ஃபர்ஸ்ட் கண்டிஷனலில் இஃப்க்கு அப்புறம் ப்ரெசன்ட் சிம்பிள் இருக்கும். தென் ரிசல்ட்டு கிளாஸில் வில் இருக்கும். அதுக்கப்புறம் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். இதுதான் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் அப்படின்றது ப்ரெசன்ட் சிம்பிள் இருக்கு இல்லையா, வேர்ப் ஒன் இது தான். இங்கே பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஸ்டடி ஹார்ட் யூ வில் பாஸ் த எக்ஸாம். இஃப் யூ ஸ்டடி ஹார்ட் அப்படின்றது இது கண்டிஷன். இங்கே வந்து ஸ்டடி அப்படின்றது சிம்பிள் ப்ரெசன்ட், நம்ம ப்ரெசன்ட் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம். தென் ரிசல்ட்டு கிளாஸில் வில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் இருக்குது, பாஸ் அப்படின்ற பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷனல். செகண்ட் கண்டிஷன் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இது ஒரு இம்பாசிபிள், ஒரு விஷயம் வந்து நடக்காது, நிறைவேறாத ஒரு செயல், ஒரு அன்ரியல் இம்பாசிபிளான ஒரு சுச்சுவேஷன். தென் அன்ரியல், ஒரு இமேஜின் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள், இது எல்லாமும் வந்து செகண்ட் கண்டிஷனில் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இஃப் யூ வேர் யூ ஐ வுட் ஸ்டடி ஹார்டர். நான் வந்து உன்னை மாதிரி இருந்தேன்னா நல்லா படிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்கிறது. இதில் வந்து ஐ எம் நாட் யூ, நான் நீ கிடையாது. ஸோ திஸ் இஸ் அன்லைக்லி, இது வந்து நடக்கக்கூடிய விஷயமும் கிடையாது. ஸோ ஒரு விஷயம் வந்து நடக்காது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு சொல்லுவோம் இல்லையா. நான் வந்து ஒரு பேர்டாக இருந்தேன்னா நான் பறந்துட்டுருப்பேன், நான் வந்து உன்னை மாதிரி இருந்தேன்னா நான் தைரியமாக பேசுவேன், இந்த மாதிரிலாம் சொல்கிறது. இது வந்து ஹைப்போதெட்டிக்கல் சுச்சுவேஷன், ஒரு கற்பனையான ஒரு சுச்சுவேஷனை நம்ம சொல்லும்போது அப்போது நம்ம செகண்ட் கண்டிஷனல் யூஸ் பண்ணுவோம். இந்த செகண்ட் கண்டிஷனலுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா, இஃப்க்கு அப்புறம் பாஸ்ட் சிம்பிள் இருக்கும். தென் வுட் ப்ளஸ் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் இருக்கும். இங்கே பாருங்கள், இஃப்க்கு அப்புறம் பாஸ்ட் சிம்பிள் இருக்கா, வேர் அப்படின்ற அந்த பாஸ்ட் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம். தென் வுட் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். தென் தேர்ட் கண்டிஷனல் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு இம்பாசிபிள், நிறைவேறாத ஒரு செயல், அன்ரியல் பாஸ்ட் சுச்சுவேஷன், அது வந்து ஒரு பாஸ்ட் சுச்சுவேஷனை பற்றி நம்ம பேசும்போது அப்போது நம்ம தேர்ட் கண்டிஷனல் யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், இஃப் யூ ஹேட் ஆஸ்க் மீ ஐ வுட் ஹாவ் லென்ட் யூ 1000 rupees. நீ வந்து எங்கிட்ட கேட்டிருந்தேன்னா நான் வந்து உனக்கு 1000 rupees கொடுத்துருப்பேன். ஆனால் நீ எங்கிட்ட கேட்கவும் இல்லை, நான் உனக்கு கொடுக்கவும் இல்லை. இது ஒரு அன்ரியல் பாஸ்ட் சுச்சுவேஷன். ஓகே, இது வந்து ஒரு நிறைவேறாத ஒரு செயல் தான். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம தேர்ட் கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து ஈஃப் இருக்கும், அதுக்கப்புறம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் இருக்கும். இந்த ரிசல்ட் கிளாஸில் வுட் ஹாவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹேட் இருக்கு இல்லையா, ஈஃப் இருக்குது, அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் இருக்கும், பாஸ்ட் பர்ஃபெக்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். தென் வுட் ஹாவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து கண்டிஷனல் கிளாஸ். ஸோ கண்டிஷனல் கிளாஸஸ் அப்படின்னு பார்த்தாச்சு இல்லையா. இந்த ஜீரோ கண்டிஷனல்லாம் என்ன, இதுக்கு நம்ம எப்படி வந்து கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ ஜீரோ கண்டிஷனல் அப்படின்றது ஒரு ஜென்ரல் சுச்சுவேஷன், ரியல் திங்ஸ் இந்த மாதிரி பற்றி பேசும்போது யூஸ் பண்ணக்கூடியது. டாக் அபவுட் ஃபேக்டிங் தட் ஹேப்பன் ஆல் த டைம், எப்பவுமே நடக்கக்கூடிய விஷயங்கள் பற்றி பேசும்போது நம்ம ஜீரோ கண்டிஷன் தான் யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தோம். தென் சயின்டிஃபிக் ஃபேக்ட். இப்போ இதோடைய பேட்டர்ன் என்னென்னா, இஃப் கிளாஸில், அதாவது கண்டிஷன் கிளாஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து இஃப் இருக்கும், ப்ரெசன்ட் சிம்பிள், இது நம்ம டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். மெயின் கிளாஸில் ப்ரெசன்ட் சிம்பிள் இருக்கும். தென் அதை நம்ம ரிசல்ட் கிளாஸ் சொல்லலாம், இன்டிபெண்டன்ட் கிளாஸ்னு சொல்லலாம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஹீட் ஐஸ்கிரீம் இட் மெல்ட்ஸ். நீ ஐஸ்கிரீமை ஹீட் பண்ணினா அது மெல்ட் ஆகும். அப்போது இஃப் யூ ஹீட் ஐஸ்கிரீம், இது வந்து டிபெண்டன்ட் கிளாஸ், இதுதான் கண்டிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கண்டிஷன்னா சுச்சுவேஷன், நீ ஐஸ்கிரீமை ஹீட் பண்ணினா அடுத்து என்னாகும், அது மெல்ட் ஆகும். ஸோ இது வந்து எப்பயுமே ஒரு பொதுவாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. அப்போது நம்ம இங்கே ஜீரோ கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்கோம், இங்கே சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஹீட் அப்படின்ட்டு. இங்கே மெல்ட் அப்படின்றதும் சிம்பிள் ப்ரெசன்ட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கமாவுக்கு அப்புறம் இருக்கிறது மெயின் கிளாஸ், கமாவுக்கு முன்னாடி இருக்கிறது இஃப் கிளாஸ். ஓகே, இந்த இஃப் கிளாஸ் இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம டிபெண்டன்ட் கிளாஸ்னு சொல்லுவோம். ஏன்னா இது கம்ப்ளீட் ஆகாது. அடுத்து இப்போ இட் மெல்ட்ஸ் அப்படின்றது மெல்ட் ஆகும் அப்படின்றது மெயின் கிளாஸ், ரிசல்ட் கிளாஸ், இன்டிபெண்டன்ட் கிளாஸ்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் மெல்ட் இஃப் யூ ஹீட் இட் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த ஐஸ்கிரீம் மெல்ட் அப்படின்ற இந்த மெயின் கிளாஸை நம்ம இனிஷியலில் கொண்டு வந்திருப்போம். அடுத்து நம்ம இஃப் கிளாஸை கொடுக்கும்போது நம்ம இங்கே கமாலாம் யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. ஐஸ்கிரீம் மெல்ட் இஃப் யூ ஹீட் இட், ஐஸ்கிரீம் வந்து மெல்ட் ஆகிடும் நீ அதை ஹீட் பண்ணினா அப்படின்னு சொல்கிறது. தென் இஃப் யூ வாக் இன் த ரெயின் யூ கெட் வெட். நீ வந்து மழையில் நடந்தேன்னா நனைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்கிறது. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெசன்ட் சிம்பிள் தான் யூஸ் பண்ணியிருப்போம். இஃப் கிளாஸில், மெயின் கிளாஸ்லேயுமே ப்ரெசன்ட் சிம்பிள் தான் யூஸ் பண்ணியிருப்போம். இஃப் ஐ ட்ரிங்க் டூ மச் காஃபி ஐ கான்ட் ஸ்லீப் அட் நைட்.
நான் நிறைய காஃபி குடித்தேன்னா நல்லா தூங்க முடியாது. இது எல்லாமும் எப்பயுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தானே. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் சிம்பிள் தான். இங்கேயும் ப்ரெசன்ட் சிம்பிள் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். when the sun goes down it get dark. இது வந்து ஒரு சயின்டிஃபிக் ஃபேக்ட் இல்லையா. அப்போது நம்ம இதுவுமே வந்து ஜீரோ கண்டிஷனில் தான் வரும். அதனால நம்ம இங்கே இந்த வென் ஏன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, வென் அப்படின்றத நம்ம எப்போல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, எக்ஸ்பெக்டிங் திஸ். நம்ம ஒரு விஷயத்தை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது வென் யூஸ் பண்ணலாம். ஈஃப் வந்து எப்பயுமே வந்து மேபி திஸ் வில் ஹேப்பன், இது நடக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஈஃப் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, வென் யூ கெட் ஹோம் கால் மீ. நீ வந்து வீட்டுக்கு போனது எனக்கு கால் பண்ணு. இந்த இடத்துல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஓகே, அதனால் நம்ம வந்து வென் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து இந்த வென் யூஸ் பண்ணலாம், இஃப் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது வென் த சன் கோஸ் டவுன் இட் கெட் டார்க். ஸோ இது வந்து ஒரு சயின்டிஃபிக் ஃபேக்ட். அதனால இது வந்து ஜீரோ கண்டிஷனில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கு வந்து நம்ம எப்படி வந்து கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஜீரோ கண்டிஷன்லாம் என்ன அப்படின்றத பார்த்தாச்சு. கண்டிஷ்னல் சென்டென்ஸ் அப்படின்றது 2 பார்ட் இருக்கும். கண்டிஷ்னல் வாட் இஸ் அ கண்டிஷ்னல் சென்டென்ஸ் அப்படின்னா, கண்டிஷ்னல் சென்டென்ஸில் 2 பார்ட் இருக்கும். இந்த ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டிபெண்டன்ட் கிளாஸ் அந்த ரிசல்ட் கிளாஸ். கண்டிஷன் தான் டிபெண்டன்ட் கிளாஸ், ரிசல்ட் அப்படின்றது மெயின் கிளாஸ் இருக்கும். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கன்னா, இஃப் யூ ஸ்லீப் லேட் யூ ஃபீல் டயர்ட். நீ வந்து லேட்டாக தூங்குனீன்னா டயர்டாக இருப்ப. இது வந்து டிபெண்டன்ட் கிளாஸ். இது வந்து இஃப் கிளாஸ். கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறது கண்டிஷனாக சுச்சுவேஷன். இஃப் யூ ஸ்லீப் லேட், நீ லேட்டாக தூங்குனீன்னா யூ ஃபீல் டயர்டு, நீ வந்து டயர்டாக ஃபீல் பண்ணுவ அப்படின்னு சொல்கிறது. இதுதான் வந்து இஃப் கிளாஸ். இப்போ ஜீரோ கண்டிஷனல் பார்த்துட்டோம் இல்லையா. ஜீரோ கண்டிஷனல் அப்படின்றது ஒரு சயின்டிஃபிக் ஃபேக்டர், எக்ஸ்பிரஸ் ஜென்ரல் ட்ரூத், இந்த மாதிரிலாம் பேசும்போது நம்ம ஜீரோ கண்டிஷனல் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ இதில் வந்து இந்த இஃப் கிளாஸ்லேயும் சரி மெயின் கிளாஸ்லேயும் சரி நம்ம என்ன பண்ணுவோம்னா, சிம்பிள் ப்ரெசன்ட் இருக்கு இல்லையா, ப்ரெசன்ட் சிம்பிள், அந்த வேர்ப் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இஃப் யூ ஹீட் ஐஸ்கிரீம் இட் மெல்ட்ஸ். நீ ஐஸ்கிரீமை ஹீட் பண்ணனா அது மெல்ட் ஆகிடும். Then if you freeze water it become a solid. If you walk in the rain you get wet. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ கண்டிஷனல் தான். ஸோ இந்த ஜீரோ கண்டிஷனலுக்கு நம்ம எப்படி வந்து கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம வென் யூஸ் பண்ணிட்டோம், கொஸ்டின் வந்து வாட் ஹேப்பன் யூஸ் பண்ணியும் நம்ம கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலாம். டூ டஸ் யூஸ் பண்ணியும் நம்ம வந்து கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வாட் ஹேப்பன் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படி, வாட் ஹேப்பன் இஃப், இந்த இது நம்ம யூஸ் பண்ணிவிட்டு எப்படி நம்ம கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாட் ஹேப்பன் இஃப், அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் சிம்பிள் ஆக்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஜீரோ கண்டிஷனல் கொஸ்டினுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போது ரெண்டுமே இஃப் கிளாஸ்லையும் சரி மெயின் கிளாஸ்லையும் சரி நம்ம என்ன பண்ணுவோன்னா ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸாக நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் வாட் ஹேப்பன் இஃப் யூ ஹீட் வாட்டர். நீ வந்து வாட்டரை ஹீட் பண்ணனா என்ன ஆகும், வாட் ஹேப்பன் இஃப், அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் சிம்பிள் ஆக்ஷன் இங்கே இருக்கு இல்லையா, யூ ஹீட் வாட்டர். தென் வாட் ஹேப்பன் இஃப் யூ மிக்ஸ் ப்ளூ அண்ட் எல்லோ பெயிண்ட். மிக்ஸ் ப்ளூ அண்ட் எல்லோ பெயிண்ட்டை மிக்ஸ் பண்ணினா என்ன ஆகும், வாட் ஹேப்பன் இஃப் யூ மிக்ஸ் ப்ளூ அண்ட் எல்லோ பெயிண்ட். தென் வாட் ஹேப்பன் இஃப் யூ ட்ராப் அ கிளாஸ் ஆன் த ஃப்ளோர். வாட் ஹேப்பன் இஃப் இட் ரெயின், மழை பெஞ்சால் என்ன ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட் ஹேப்பன் யூஸ் பண்ணிவிட்டு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். அடுத்து டூ டஸ் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்படி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ டூ டஸ் அப்படின்றது ஒரு ஆக்சிலரி வேர்ப் இல்லையா. டூ நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு சிங்குலர் டூ அப்படின்றது ப்ளூரல் சப்ஜெக்ட்க்கு யூஸ் பண்ணக்கூடியது, டஸ் அப்படின்றது சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வரணும். இந்த ஆக்சிலரி வேர்புக்கு அப்புறம் சப்ஜெக்ட் வரும். இது வந்து ஒரு நவுனாக இருக்கலாம் இல்லை ப்ரொனவுனாக இருக்கலாம். நவுன் அப்படின்றது என்னென்னா ஒரு நேமாக இருக்கலாம். இப்போ வாட்டர், ஆப்பிள், இந்த மாதிரி. இப்போ ப்ரொனவுன் அப்படின்றது ஹீ, ஷி, இட், யூ, இது எல்லாமும் ப்ரொனவுன் தான். ஸோ இந்த மாதிரி ப்ரொனவுன் வரும். அடுத்து இன்சைட் த மெயின் வேர்ப். ஸோ நம்ம மெயின் வேர்ப் வந்து யூஸ் பண்ணுவோம். இதுக்கப்புறம் நம்ம மெயின் வேர்ப் யூஸ் பண்ணுவோம். இப்போ பாயில், ரன், ரைட், கோ, இந்த மாதிரி இதெல்லாமும் பார்த்திங்கன்னா ஒரு மெயின் வேர்ப் தான். ஸோ அதுக்கப்புறம் மெயின் வேர்ப் யூஸ் பண்ணுவோம். தென் கம்ப்ளீட் த கண்டிஷன். அப்போ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா the remaining part of condition again using the present simple tense. நம்ம present simple tense தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஜீரோ கண்டிஷனலில் எப்போ மெயின் கிளாஸ்லேயும் சரி இஃப் கிளாஸ்லேயும் சரி நம்ம present simple tense தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. தென் எண்டில் நம்ம கொஸ்டின் மார்க் யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். do birds fly if they have wings. ஸோ இது வந்து பேர்ட்ஸ் வந்து பறக்குமா அதுங்க விங்ஸ் இருந்துச்சுன்னா. ஸோ இதுதான் வந்து கொஸ்டின். இங்கே நம்ம டூ யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த பேர்ட்ஸ் அப்படின்றது இது ஒரு ப்ளூரல் சப்ஜெக்ட், நாட் சிங்குலர் இல்லையா. இதுவே சிங்குலராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இங்கே டஸ் யூஸ் பண்ணுவோம். இங்கே பேர்ட்ஸ் வந்ததுனால நம்ம டூ யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஃபர்ஸ்ட் பாருங்கள், நம்ம டூ வந்து
ஆக்ஸிலரி வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. அடுத்து பேர்ட் அப்படின்ற சப்ஜெக்டை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஃப்ளை அப்படின்ற மெயின் வேர்பை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், பேஸ் வேர்ப். அடுத்து இஃப் இந்த இன்ட்ரடியூஸ் இந்த வேர்ட் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இஃப் தே ஹாவ் விங்ஸ் ஒரு ப்ரெசன்ட் சிம்பிள் ஆக்ஷன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ டு பேர்ட்ஸ் ஃப்ளை இஃப் தே ஹாவ் விங்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம டூ யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலாம். டஸ் யூஸ் பண்ணிவிட்டு டஸ் ஐஸ் மெல்ட் வென் இட் அபவ் 0 டிகிரி செல்சியஸ். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா டஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா டஸ் அப்படின்றது ஒரு ஆக்ஸிலரி வேர்ப், ஐஸ் அப்படின்றது சிங்குலர் சப்ஜெக்ட், அதனால நம்ம இங்கே டஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். தென் மெல்ட் அப்படின்றது மெயின் வேர்ப், வென் அப்படின்றது இன்ட்ரடியூஸ் ரொட்டீன் ஆர் ஃபேக்ட் அபவுட் ஐஸ் மெல்ட்டிங். ஓகே, தென் நெகட்டிவ் கொஸ்டின் நம்ம யூஸ் பண்ணலாம். எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ டோன்ட் பேர்ட்ஸ் ஃப்ளை இஃப் தே ஹாவ் விங்ஸ். இப்போ பேர்ட்ஸ்க்கு வந்து அந்த விங்ஸ் இல்லைனா அது வந்து பறக்காதா. டோன்ட் பேர்ட்ஸ் ஃப்ளை இஃப் தே ஹாவ் விங்ஸ். ஸோ இங்கே வந்து நம்ம டோன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பேர்ட்ஸ் அப்படின்றது இது வந்து ஒரு ப்ளூரல் சப்ஜெக்ட், அதனால நம்ம இங்கே வந்து டோன்ட் அப்படின்ற நெகட்டிவ் இந்த ஆக்ஸிலரி வேர்ப் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, தென் டசன் வாட்டர் ஃப்ரீஸ் இஃப் இட் 0 டிகிரி செல்சியஸ். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் கொஸ்டின் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம டூ டஸ் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி ஜீரோ கண்டிஷனலுக்கு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம் இல்லையா. ஸோ ஜீரோ கண்டிஷனல் அப்படின்றது என்னென்னா ஒரு ரியல் திங்ஸ், சயின்டிஃபிக் ஃபேக்ட், எப்பவுமே வந்து பொதுவாக நடக்கக்கூடிய விஷயங்கள் இதை பற்றி பேசும்போது நம்ம ஜீரோ கண்டிஷனல் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஜீரோ கண்டிஷனல் யூஸ் பண்ணும்போது இஃப் கிளாஸ்லேயும் சரி மெயின் கிளாஸ்லேயும் சரி ரெண்டுமே நம்ம ப்ரெசன்ட் சிம்பிள் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ பாருங்கள், இஃப் யூ வாக் இன் த ரெயின் யூ கெட் வெட். நீ மழையில் நடந்தேனா நீ நனைஞ்சிருவ. இந்த இஃப் யூ வாக் இன் த ரெயின் அப்படின்றது கண்டிஷன்னா சுச்சுவேஷன். ஓகே, இப்போ சுச்சுவேஷன் அப்படின்றது என்னென்னா இஃப் யூ ஸ்டடி ஹார்ட் நீ நல்லா படிச்சேனா, இஃப் யூ ஒர்க் ஹார்ட் நீ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணினா, இஃப் யூ டூ அஸ் ஐ சே நான் சொல்கிற மாதிரி நீ செஞ்சேனா. ஸோ இது எல்லாமும் வந்து ஒரு சுச்சுவேஷன் தான். இந்த சுச்சுவேஷனை தான் நம்ம கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இஃப் யூ வாக் இன் த ரெயின் யூ கெட் வெட், இது ஜீரோ கண்டிஷனல். அதனால மெயின் கிளாஸ்லேயும் சரி இஃப் கிளாஸ்லேயும் சரி நம்ம ப்ரெசன்ட் சிம்பிள் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஜீரோ கண்டிஷனல். அடுத்து ஃபர்ஸ்ட் கண்டிஷனல்லாம் என்ன, அதுக்கு நம்ம எப்படி வந்து கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறது, ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் நம்ம என்ன சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத அடுத்து பார்க்கலாம். அன்டில் பை.